இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிவர்சல் இது சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ரிவர்சல் என்றால் என்ன? ரிவர்சல் என்றால் அதாவது கிவிங் பேக் த பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. என்னிடம் நான் எடுத்த பெனிஃபிட்டை அரசாங்கத்துக்கு திரும்ப கொடுக்கிறது தான் வந்து ரிவர்சல் என்று சொல்வார்கள். இது என்னென்ன பாயிண்ட்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சப்ளையருக்கு 180 நாளுக்கு 6 மாசத்துக்கு மேல பேமெண்ட்ல பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா நாம அந்த பில்லில் எடுத்த இன்புட் கிரெடிட்டை நாம ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும்னா ஐடிசி ரிவர்சல் என்கிற காலம் நம்ம G3B ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ அதுல பதிவிடணும். புக் என்ட்ரின்னு பாக்குறப்போ அந்த டாக்ஸ் லெட்ஜர்ல இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜருக்கோ இல்ல அந்த என்ன அக்கௌண்ட் ஹெட் இருந்ததோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ட்ரி எப்படி போட்டிருப்போம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் சிஜிஎஸ்டி, டெபிட் எஸ்ஜிஎஸ்டி, கிரெடிட் த சப்ளையர் அக்கௌண்ட். இதுதான் ஜேர்னல் என்ட்ரியா இருந்திருக்கும். இதுலயே இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை நம்ம டைம் டிலே ஆயிடுச்சு அப்படின்றதால அதை ரிவர்சல் பண்றீங்க அப்படின்னா ரிவர்சலுக்கு என்ட்ரி என்னன்னா டெபிட் த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சிஜிஎஸ்டி, கிரெடிட் எஸ்ஜிஎஸ்டி. இதுதான் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ரிவர்சல், ஐடிசி ரிவர்சல் என்ட்ரி. ரிவர்சல் என்பது நான் ஏதோ ஒரு தவறினால் அந்த இன்புட் கிரெடிட்டை எனக்கு எடுக்கக்கூடிய பெனிஃபிட் என்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறது. அதுதான் ரிவர்சல் என்று சொல்றோம். இப்போ ரூல் 39 இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நிமிஷம் இதை பத்தி 1-2 மினிட்ஸ் இதை பத்தி புரிஞ்சுக்கலாம். இது பெக்யூலரியா ஜிஎஸ்டிக்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு, அதாவது அந்த வார்த்தையை அப்படியே லிட்ரல் மீனிங் எடுத்தாலும் சரிதான். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்புட் சர்வீஸ் அப்படின்னா இன்புட் சர்வீசஸ் என்பது எதெல்லாம் இன்புட் சர்வீசஸ் நான் ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறேன், அந்த வாடகை ரெண்ட் பே பண்றேன், அது இன்புட் சர்வீஸ். நான் என்னுடைய ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக செக்யூரிட்டி சர்வீஸ் பே பண்றேன், அது இன்புட் சர்வீஸ். ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், இதர கன்சல்டன்சி சர்வீஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எதுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் இன்புட் சர்வீசஸ். இந்த இன்புட் சர்வீசஸ்க்கு மேல நான் ஏதாவது ஜிஎஸ்டி கட்டி இருந்தேன்னா அதுவும் வந்து இன்புட் கிரெடிட்டா எனக்கு எலிஜிபிள் இருக்கு. ஆனால் இது எங்க பேசப்படுதுன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த இன்புட் சர்வீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றது எங்க தேவைப்படுது அப்படின்னா சில பெரு நிறுவனங்கள்ல கார்பரேட் ஆஃபீஸ் இல்ல சப்போர்ட் சென்டர் அந்த மாதிரி ஒரு இடத்துல தனியா ஒரு ஸ்டேட்ல தனியா அதுக்கு மட்டும் ஆஃபீஸ் இருக்கும். அங்க இருந்து கஸ்டமருக்கு இன்வாய்சிங் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எப்போ உங்களுக்கு கஸ்டமருக்கு பில்லிங் நடக்கலையோ, பில்லிங் பண்றதுக்காக தான் நம்ம ஜிஎஸ்டி நம்பரை எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்லிங் இல்லைன்னா அந்த இடத்துல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே தேவைப்படாது. பட் அங்க கார்பரேட் ஆஃபீஸ்ன்றதால அங்க நிறைய இன்புட் சர்வீசஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் எடுக்காத ஒரு நபர் அவர் செலவிடும் செலவினங்களுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடாதீங்கன்னு என்ன யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஏன்னா நமக்கு சப்ளை பண்றவங்க ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருப்பாங்க, நல்ல டாக்ஸ் போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. சரி, நான் பெருநிறுவனம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக நான் ரிசீவ் பண்ணோம் இன்புட் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய இன்புட் கிரெடிட்டை என்னால என்ஜாய் பண்ண முடியாம அப்படியே வேஸ்டா போகும். ஏன்னா நான் வேற ஒரு ஸ்டேட்ல சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்கலாம், ஒரு ஸ்டேட்ல கார்பரேட் ஆஃபீஸ், சப்போர்ட் சென்டர் இந்த மாதிரி இருக்கலாம், இன்னொரு ஸ்டேட்ல எனக்கு சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்கலாம். சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா ஜிஎஸ்டி என்பது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா இந்தியா பூரா பேன் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஜிஎஸ்டி சர்வீஸ் டாக்ஸ்ல வேணா அப்படி சொல்லலாம், ஜிஎஸ்டியில் அப்படி சொல்ல முடியாது. எனவே ஒரு மாநிலத்தில் விற்பனை இல்லை அப்படின்றதுக்காக நான் ஒரு மாநிலத்தில் நான் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கல.
இன்னொரு மாநிலத்துல சேல்ஸ் இருக்கு, விற்பனை இருக்கு, அதனால நான் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கேன். ரெண்டும் ஒரே கம்பெனி தான், ரெண்டுனுடைய பிரான்ச் ஆபீசஸ் தான் அது. இல்ல ஒன்னு ஹெட் ஆபீஸ், ஒன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இப்படி இருக்கிறப்ப அந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுக்காத ஒரு மாநிலத்துல இருக்கிற ஆபீஸ்ல எனக்கு இன்புட் கிரெடிட்டே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்புட் கிரெடிட் இருக்கும், நம்பர் இருந்தாதான் என்னால அதை என்ஜாய் பண்ண முடியும். அப்போ எனக்கு என்ன மனசுல ஒரு தோணுதுன்னா, நான் எனக்கு வர இன்புட் கிரெடிட்டை நான் என் கம்பெனிக்கே, வேற ஸ்டேட்ல இருக்குல்ல என் கம்பெனி, அதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு மனசுல தோணும். ஏன்னா நான் இந்த ஆபீஸுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் மாசம் ரெண்ட் கொடுப்பேன், அதுவே 1,80,000 ஜிஎஸ்டி போகும். அப்புறம் அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ், கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ், ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், ஏசி, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், இதெல்லாமே ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 5 to 10 lakhs வந்து இன்புட் கிரெடிட் எனக்கு இருக்கு. அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு எந்த பில்லிங்கும் இல்லைன்றதால நான் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்காம விட்டுட்டேன். ஸோ இந்த தருவாயில இந்த பெனிஃபிட்டை நான் இன்னொரு கம்பெனி ஆஸ் அ ஹோலா பார்க்குறப்ப, பேன் இண்டியாவில் பார்க்குறப்போ, எனக்கு ஒரு இடத்துல எனக்கு நம்பர் இல்லாததால அந்த இன்புட் கிரெடிட்டை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. அதுக்காக இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஐஎஸ்டி அப்படின்னு ஒரு நம்பர், இது ஸ்பெசிஃபிக்கா நமக்குள்ளேயே பிரான்ச்சுக்குள்ளேயே நம்ம ஐடிசிஏ இன்னொரு ஆஃபீஸ்க்கு, வேற ஸ்டேட்ல இருக்கிற ஆஃபீஸ்க்கு, முக்கியமா வேற ஸ்டேட்ல இருக்கிற ஆஃபீஸுக்கு ஐடிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு செப்பரேட்டா ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஐஎஸ்டி இருந்தா ஜென்ரலா பில் எல்லாம் பண்ண முடியாது. இந்த ஐஎஸ்டி இருந்தா என்கிட்ட இவ்வளவு ஐடிசி இருக்கு, இதை நான் என்னுடைய இன்னொரு ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு, எனக்குள்ளேயே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஐஎஸ்டி. அந்த மாதிரி ஐஎஸ்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுல ஏதாவது ரிவர்சல் தவறுதலா ஒரு பிரான்ச்சுக்கு பண்றதுக்கு பதில் இன்னொரு பிரான்ச்சுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிவர்சல் பண்றது தான் ரூல் 39 என்று சொல்லப்படுகிறது. ரூல் 42 என்று ஒன்று உள்ளது. இதன் மூலமாக ரிவர்சல் ஆஃப் காமன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் attributable to exempted supplies. சரி, இங்கதான் வந்து நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய தருவாயில போறோம். ஸோ ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு பேசும் பொழுது, ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு பேசுறப்ப நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, காமன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அட்ரிபியூட்டபிள்னா அதற்காக பயன்படுத்தப்பட்டது, அட்ரிபியூட்டபிள் டு எக்ஸம்ப்டட் சப்ளைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? காமன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா ஏது? எக்ஸாம்பிள் ஃபார் காமன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். சரி, இது நல்லா கவனிங்க, நல்லா தெளிவா கவனிங்க. காமன் இன்புட் கிரெடிட் எது, எக்ஸ்க்ளூசிவ் இன்புட் கிரெடிட் எது? அதாவது நேரடியா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்புட் கிரெடிட்னு சொல்லுவோம். காமன் இன்புட் கிரெடிட்னா நான் எந்த மாதிரி செலவுகளை நான் சொல்றேன். ஏன்னா இன்புட் கிரெடிட்ன்றது நம்ம செலவோ பர்ச்சேஸோ அதுல இருக்கக்கூடிய, அதுல நம்ம பே பண்ற டாக்ஸை தான் நம்ம மீன் பண்றோம் இன்புட் கிரெடிட்ன்றது. ஸோ காமன் இன்புட் கிரெடிட்னா எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை நான் காமன் இன்புட் கிரெடிட்ல கொண்டு வரலான்றதை நான் சொல்றேன். டைரக்ட்னா எது, காமன்னா எது, நீங்க ஜஸ்ட் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ், ஈவன் ரா மெட்டீரியல்ல கூட டைரக்ட் ரா மெட்டீரியல் இருக்கு. அதுலயே கூட என்னன்னா காமன் ரா மெட்டீரியல்னு இருக்கும். இப்போ காமன் ரா மெட்டீரியல் இருக்கும். அதே போல கன்சியூமபிள்ஸ்லயும் டைரக்ட் கன்சியூமபிள்ஸ் இருக்கும். அதாவது கன்சியூமபிள்ஸ்னா எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்த ஒட்டுறது,
பிளாஸ்டரிங் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், பேஸ்ட், பெயிண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ டைரக்ட்னு சொல்லலாம், ஆஸ் வெல் அஸ் காமன்னு சொல்லலாம். எப்படி டைரக்ட் எப்படி காமன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உடன்லயோ பிளாஸ்டிக்லயோ இல்ல கைவினை பொருட்கள் ஏதோ தயார் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, அதுல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டும் டாக்ஸபிள்ல வருது, 12% டாக்ஸபிள்ல வருது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அது ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறதால அதுக்கு எக்ஸம்ப்டட் கேட்டகரியில வருது, நில் டாக்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டுமே நீங்க உற்பத்தி செய்யும் போது அதுக்கு பயன்படுத்துற ரா மெட்டீரியல் அப்படின்றது காமனா இருக்கிற ரா மெட்டீரியலா தான் பயன்படுத்துறீங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ரா மெட்டீரியல் இல்லை. ஏதாவது ஒரு உடன் ப்ராடக்ட் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்றீங்க, இல்லை ஒரு பிளாஸ்டிக் இது அயன் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்றீங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றீங்க. நான் உற்பத்தி செய்யும் பொருள் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அது எல்லாமும் எனக்கு டாக்ஸபிள்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது டாக்ஸபிளா இருக்கலாம், ஒரு சிலது எக்ஸம்ப்டடா இருக்கலாம். அந்த தருவாயில் எனக்கு ரா மெட்டீரியல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறதா என்பது அங்க ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதனால எக்ஸ்பென்சஸ்ல தான் காமனா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ரா மெட்டீரியல்ல கூட காமன் இருக்கலாம். அடுத்து எக்ஸ்பென்சஸ்ல காமன் எக்ஸ்பென்சஸ் இது வந்து ஜெனரலா ஈஸியா எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க நிறைய பேர் சொன்னது போல ரெண்ட், ஒரு ஆபீஸுக்கு ரெண்ட் வச்சிருக்கீங்க, குடோனுக்கு ரெண்ட் வச்சிருக்கீங்க, ஃபேக்டரிக்கு ரெண்ட் கொடுக்குறீங்க, பே பண்றீங்கன்னா அந்த ஃபேக்டரியில இருந்து டாக்ஸபிள் குட்ஸும் சப்ளை பண்ணுவீங்க, எக்ஸம்ப்டடும் சப்ளை பண்ணுவீங்க. அப்போ அது காமன் எக்ஸ்பென்சஸ்ல கணக்குல வச்சுக்கலாம். அது காமன் எக்ஸ்பென்சஸ்ல. அப்புறம் எல்லாரும் சொன்னது போல ஆஃபீஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ், அது ஸ்டேஷனரியா இருக்கலாம், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸா இருக்கலாம், ஏதாவது வந்து பிரிண்டர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ், ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கலாம். இதெல்லாம் வந்து காமன்ல வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் காமன்லி யூஸ்டு ஃபார் taxable and exempted supply. அப்போவும் அந்த இடத்துல வந்து அந்த வண்டிக்கு நீங்க போடுற மெயின்டெனன்ஸ், அந்த வண்டிக்கு ஏதாவது டயர் மாத்துறீங்க, அந்த வண்டிக்கு வந்து ஏதாவது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் செலவு பண்றீங்கன்னா அதுவும் காமன் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும். காமனா இப்போ காமன் எக்ஸ்பெண்டிச்சர் நான் எதை மீன் பண்றேன்னா, நான் செய்யும் செலவு, அந்த செலவின் உடைய பயனாளர் யாரா இருக்காங்களா, பயனாளர் சொல்றதை விட அந்த செலவின் எதற்காக செய்யப்படுகிறது பிசினஸ்லன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட். அந்த செலவு பண்றதுனால அவுட்புட், எனக்கு ப்ரொடக்ஷன் அவுட்புட்டோ இல்ல எனக்கு ஃபைனல் சேல்ஸ் அவுட்புட்டோ டாக்ஸபிளா அப்படின்றது பார்க்கணும். 100% எல்லாமே டாக்ஸபிளா இருந்தா இந்த ஆர்குமெண்டே கிடையாது. ஆக்சுவலா 100% டாக்ஸபிள்னா எனக்கு இந்த காமன் கிரெடிட் ஆர்குமெண்டே தேவையில்லை. ஆனா அந்த அவுட்புட், சேல்ஸ் அவுட்புட் வந்து எனக்கு பாதி தான் டாக்ஸபிளா இருக்கு, பாதி எக்ஸம்ப்டடா, இல்ல ப்ரொபோர்ஷனேட்டா எனக்கு 20% தான் டாக்ஸபிள், 80% எக்ஸம்ப்டடா இருக்கு, இல்ல வைஸ் வெர்சா, இந்த மாதிரி 60-70% எனக்கு டாக்ஸபிள், ஒன்லி 30% 20% எக்ஸம்ப்டட்ல இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சால்ட் வந்து வியாபாரம் பண்றாங்க. அவங்க வந்து அந்த சால்ட் பொறுத்த வரைக்கும் பிராண்டிங்லாம் எதுவும் பண்ணாம ரா சால்ட்டை வந்து அப்படியே பேக்கிங், அந்த நார்மல் அந்த கண்ணாடி கவர்ல, கண்ணாடி பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லைங்களா, அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அந்த கவர்ல போட்டு வித்தாங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு பிராண்ட் போட்டு அதுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன், ஒரு சுத்தப்படுத்தி பியூரிஃபிகேஷன் பண்ணி பிராண்ட் ஒட்டி சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அரிசியே எடுத்துக்கலாம். அரிசியை வந்து சில பேர் வந்து தரம் பிரிச்சு அதுக்கு ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு பிராண்ட் போட்டு 25 கிலோ பேக் போட்டு விற்பாங்க. வெறும்னே வந்து மூட்டையில கிலோ கணக்குல அளந்து கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஸோ வெறுமனே கிலோ கணக்கில் அளந்து கொடுத்தா அதுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. ஆனா அதுக்கு பிராண்ட் போட்டு வித்தோம்னா 5% டாக்ஸ் கட்டணும். இதெல்லாம் ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய நடைமுறைகள்.
இப்படி இருக்கிற பட்சத்துல நான் அந்த மாதிரி பிசினஸ்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதல் சொன்ன அந்த சால்ட் மேனுஃபேக்சரரா இருக்கட்டும், இல்லை இந்த ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேக்டரியில கம்பெனியில ஆகிற செலவுன்றது ரெண்டுத்துக்கும் சேத்தாப்புல தான். பேக்கிங் ஆகிறப்பதான் தெரியும் எது பிராண்டிங்கு எது நான் பிராண்டிங் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி விஷயத்த வந்து நாம எப்படி கையாள போறோம் அப்படின்றது இங்க இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நாம ஒவ்வொரு மாதமும் நம்ம பண்ற டேர்ன் ஓவர்ல நம்ம ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம எல்லாமும் வந்து டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் தான் பண்ணிட்டு இருக்கோமா, 100% டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு கவலையே கிடையாது. 100% டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம்னா 100% நமக்கு வர இன்புட் கிரெடிட்லாம் அது எந்த வழியில வந்துச்சுன்னா நம்ம யோசிக்க தேவையே இல்லை. காமன் ஐடிசியா இல்லை டைரக்டா வந்த ஐடிசியா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. 100% டாக்ஸபிள் டேர்ன் ஓவர்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருசா எதுவும் குழப்பிக்கவே வேண்டாம். ஆனா நம்ம பண்ற டேர்ன் ஓவர்ல கொஞ்சம் போல ஏதாவது எக்ஸம்டட் இருக்கு அப்படின்னா தான் இங்க நம்ம எதுல எல்லாம் இன்புட் கிரெடிட் எடுத்திருக்கோம், நம்ம அந்த இன்புட் கிரெடிட் எது காமனா இருக்குது, பொதுவா இருக்கிற கிரெடிட் எது அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். இது ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் தி ஜிஎஸ்டி கேசஸ்ல பெருசா யாரும் இதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு சேஃப்கார்டு மெக்கானிசம் மட்டும் யாரும் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து தம் ரூலாவே வச்சிருக்காங்க சில பேர். என்னன்னா, டைரக்டா எனக்கு பர்ச்சேஸ்ல இருக்கிற இன்புட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம்பா, நம்ம இந்த மாதிரி அதர் ரெண்ட்ல இருக்கிறது மற்ற செலவு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ல இருக்கிற இன்புட் கிரெடிட்லாம் எடுக்க வேண்டாம்ப்பா, நம்ம தேவையில்லாம சிக்கல், அது எடுத்தா இவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும் அவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றவங்களும் இருக்கிறாங்க ப்ராக்டிக்கலா. அப்படி இருந்தா பிரச்சனையே இல்லை. நான் ஆஃபீஸ் ரெண்ட் கொடுக்கறதுல இருக்க ஜிஎஸ்டி, மற்ற ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், மெயின்டெனன்ஸ், மெஷினரி மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் நான் இன்புட் கிரெடிட்டே எடுக்கிறது இல்லை சார், எனக்கு 2Bல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வருது சார், ஆனால் அதெல்லாம் தேவையில்லாம எடுக்கிறதே இல்லை சார் சொல்றவங்களே எனக்கு தெரிஞ்சு பாதிக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது இவ்வளோ சிக்கல் இருக்கு, இதை போயிட்டு ப்ரொபோர்ஷனேட்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நாம பிசினஸ்ல காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு போறோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் நமக்கு இருக்கிற பலன்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் இல்லையா, மொத்தமா அவாய்ட் பண்றதை விட இருக்கிற பலன்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றோம். ரூல் 42 மாதிரியே ரூல் 43 என்று ஒன்று நடைமுறையில இருக்கு. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் 42ன்றது எக்ஸ்பென்சஸ் சார்ந்த விஷயம். ரூல் 43ன்றது வந்து கேபிட்டல் குட்ஸ் அசெட்ஸ் சார்ந்த விஷயமா சொல்லப்படுகிறது. இப்போ நான் சொன்ன மெஷினரி வாங்கினேன், அது காமனா பயன்படுத்துற மெஷினரியா இல்ல டாக்ஸபிளுக்கு தனியா ஒரு மெஷினரி இருக்கு, எக்ஸம்டட் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தனியா ஒரு மெஷினரி இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. காமனா பயன்படுத்துறீங்கன்னா தான் இங்க பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அந்த ரூல் 42ல அதுக்கான வழிகாட்டுதல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரூல் 43 ஐடிசி ட்ரீட்மெண்ட் ஃபார் காமன் அசெட்ஸ். அதுல வந்து அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தட் அசெட், அந்த அசெட் உடைய லைஃப் வந்து 60 மாசமா வச்சுக்க சொல்றாங்க. 60 months கன்சிடர் பண்ண சொல்றாங்க. இனிஷியலா அது வாங்கும் போதே இனிஷியலி ஆன் பர்ச்சேஸ் இந்த மெஷினரி வாங்கும்போது 100% வந்து சேம் மந்த்ல கிரெடிட் அவைல் பண்ணிடுவோம். அதே நேரத்துல எவ்ரி மந்த் அதனுடைய யூசேஜ் வந்து 60 மாசமா கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த ஐடிசி போர்ஷன் இருக்கு இல்லையா, ஐடிசி ஆன் தி காமன் அசெட் வந்து அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அந்த பில்லுல இருக்கும் டாக்ஸ் அமௌண்ட், ஐஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா எதுவா இருந்தாலும் அதை வந்து டிவைடட் பை 60 பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று வரும்.
அதாவது 1/60th போர்ஷன் ஒரு அமௌண்ட் வரும். ஒரு மாதத்திற்குரிய ஐடிசி ஒரு அசெட்னா அந்த அசெட்டுடைய என்டையர் யூஸ்ஃபுல் லைஃப்ல அந்த ஒரு மாசத்துக்குரிய ஐடிசின்றது ஒன்று வரும். அதுதான் உங்களுடைய காமன் ஐடிசி. காமன் ஐடிசி என்பது அந்த 160th போர்ஷன். இதை வந்து நம்ம சப்ஜெக்ட் டு ஃபார்முலா, சப்ஜெக்ட் டு இந்த ப்ரொபோர்ஷனேட் ஃபார்முலால அப்ளை பண்ணி எக்ஸம்டட் உடைய போர்ஷனை எவ்வளவோ எக்ஸம்டட் போர்ஷனை ரிவர்சல் பண்ணணும். எக்ஸம்டட் போர்ஷன் ஹஸ் டு பி நோட்டட் அண்டர் ஐடிசி ரிவர்சல். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெஷினரி வாங்கினேன், இந்த ரைஸ் மர்ச்சன்ட் விஷயத்திலே வாங்குறேன். இந்த நான் ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு அசெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த 1 கோடி ரூபாய் அசெட்டுக்கு வந்து உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய், அதுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 6 லட்சம் ரூபாய் எனக்கு 1 கோடியே 20 லட்சம்னு வச்சுக்கோங்க. 5% போட்டா 6 லட்சம் எனக்கு வந்து இன்புட் கிரெடிட் அவைலபிளா இருக்குது. அப்ப 6 லட்சம் இன்புட் கிரெடிட்னா 60 மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஒரு மாசத்துக்குரிய ப்ரொபோர்ஷனேட் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். அது 10,000 ரூபாய் இன்ட்டு 60 மாசம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் வந்துடும். இப்போ எவ்ரி மந்த் நான் எக்ஸம்டட் டர்ன் ஓவர் எவ்வளோ பர்சன்டேஜ், எனக்கு டோட்டல் பர்சன்டேஜ்ல எக்ஸம்டட் டர்ன் ஓவர் எவ்வளோன்னு நான் பார்த்துக்கிட்டே வரணும் எவ்ரி மந்த். ஒரு மாசம் 30% இருக்கும் எக்ஸம்டட் டர்ன் ஓவர், இன்னொரு மாசம் 40% இருக்கும், இன்னொரு மாசம் 50% இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த பர்சன்டேஜ் எது மேல அப்ளை பண்ணணும்னா, அந்த மாசம் ப்ரொபோர்ஷனேட் இருந்தது இல்லையா, இந்த 10,000 ரூபாய் 10,000, அந்த 10,000 ரூபாயில 30% எக்ஸம்டட்னா 3,000 ரூபாவை அந்த மாசம் ரிவர்ஸ் பண்ணிடணும். அடுத்து மாசம் 10,000 ரூபாயில அடுத்த மாசம் எனக்கு எக்ஸம்டட் டர்ன் ஓவர் வந்து 40% இருக்குன்னா 10,000 ரூபாயில 4,000 ரூபாய் ரிவர்சல் போடணும். இதுதான் ரூல் 43 சொல்லக்கூடிய நியாயம். இது பொதுவா இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இல்ல இந்த ப்ரொவிஷன்ஸ், கிராசரிஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஹோல்சேலர்ஸ், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த லோடு எடுத்துட்டு போற லோடு வண்டிங்க வாங்குவாங்க. அந்த வண்டிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அந்த வண்டி எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இன்புட் கிரெடிட் மொத்தமா வந்துடும், மொத்தமா அவைல் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த இன்புட் கிரெடிட்டை ஒரு தனி லெட்ஜர்ல வச்சுக்கணும். மாசம் அது கால்குலேஷன் பார்த்துட்டே வரணும். இப்போ 1 மந்த்துடைய ப்ரொபோர்ஷன் எவ்வளோன்றது அது வச்சுக்கணும், அது காமன் கிரெடிட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த 1 மந்த் விஷயத்த எவ்ரி மந்த் வந்து டர்ன் ஓவர் பார்க்கணும். டாக்ஸபிள் எக்ஸம்டட் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆயிருக்கு அதுல டோட்டல் டர்ன் ஓவர்ல எவ்ரி மந்த் பார்க்கணும். எவ்ரி மந்த் அந்த மாசத்துக்குரிய டர்ன் ஓவரை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த போர்ஷனை மட்டும் ஐடிசி ரிவர்சல் பண்ணணும். ரிவர்சல் என்பது நம்மிடம் இருக்கும் பெனிஃபிட்டை, இன்புட் கிரெடிட் என்கிற பெனிஃபிட்டை திரும்ப கொடுப்பது. இதற்கு ப்ரொசீஜரல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃபார்ம்ல தனியா ஒரு லைன் இருக்கும், ஐடிசி ரிவர்சல் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம குவான்டிஃபை பண்ற அமௌண்ட், நம்ம எவ்வளோன்றது கால்குலேட் பண்ற அமௌண்ட்டை அந்த இடத்துல போட்டோம்னா என்ன ஆகும்னா, டோட்டல் இன்புட் கிரெடிட்ல இருந்து அது மைனஸ் ஆகி வந்துடும். இன்புட் கிரெடிட்டே இல்லைன்னா அந்த அமௌண்ட் பே பண்ற மாதிரி நமக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை எடுத்திருக்கோம், அதனால அதை ரிவர்ஸ் பண்றப்போ அதை பே பண்ற மாதிரி வந்துடும். இதுதான் வந்து ஃபார்ம்ல நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட். நம்ம அக்கௌண்ட்ஸ்ல அதுக்கேத்தா போல, ஏன்னா நம்ம டாக்ஸ் லெட்ஜர் எல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கணும் இல்லையா. அக்கௌண்ட்ஸ்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, அக்கௌண்ட்ஸ்ல அந்த டாக்ஸ் லெட்ஜரை கிரெடிட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப டெபிட் பண்ணிருப்போம், இதை ரிவர்ஸ் பண்றப்போ டாக்ஸ் லெட்ஜரை கிரெடிட் பண்ணணும். டெபிட் பண்ற கரஸ்பாண்டிங் டெபிட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஹெட், பர்ச்சேசஸ் இருந்தா பர்ச்சேசஸ், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் இருந்தா ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், கன்சல்டன்சி அந்த மாதிரி இருந்தா அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஹெட்டை டெபிட் பண்ணிடுவோம். இதன் மூலமா என்ன புரியப்படுகிறதுனா, அது மொத்த செலவு கணக்குல டாக்ஸ் போர்ஷன் தனியா இருந்தது வந்து டாக்ஸ் போர்ஷன்
மொத்த செலவு கணக்குல போயிடும். P&L அது எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடும். அப்படியே ஐடில அது டோட்டலா எக்ஸ்பென்ஸுக்கு போயிடும். இன்புட் கிரெடிட் எடுக்கிறோம்னாலே அது என்ன ஆகும்னா அது செலவுல இருந்து கழிக்கப்படும். இன்புட் கிரெடிட் அவைல் பண்றோம்னா. பட் இன்புட் கிரெடிட் எடுக்க மாட்டோம்னாலே அந்த டாக்ஸ் பொசிஷன் செலவுல சேர்ந்துரும், ஆட் ஆயிடும். இதுதான் வந்து ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, அப்போ இன்புட் கிரெடிட் அவைல் பண்றப்போ எனக்கு பெனிஃபிட்னு அதனால சொல்றேன், ஏன்னா செலவு கழியுது. இன்புட் கிரெடிட் எனக்கு கிடைக்காது, ரிவர்சல் பண்றேன்னா என் செலவு கூடும். ஆக்சுவலா செலவு கூடும், அப்ப காஸ்ட் கூடும், என்னுடைய காஸ்ட் வந்து கூடும். இன்எலிஜிபிள் ஐடிசி அகைன் இது வந்து இந்த ப்ரொபோஷனேட் எல்லாம் விட்டுருங்க. நான் வந்து ஆஃபீஸுக்கு கார் வாங்கியிருக்கேன், சேல்ஸ்மேனுக்கெல்லாம் பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். இது 100% எலிஜிபிளே கிடையாது. இது irrelevant of your இது irrelevant of your இது irrelevant of your taxable or exempted turnover. இதுல வாங்கும் கிரெடிட் எல்லாத்தையும் நாம டோட்டலாவே 100% ரிவர்சல் தான் பண்ணணும். ஏன்னா அவைல் பண்ணி இருந்தீங்கன்னா, ஏன்னா ஃபார்ம்ல 2 காலம் இருக்கும். ஒன்னு வந்து இன்எலிஜிபிள் ஐடிசின்னு தனியா கீழே ஒரு காலம் கொடுத்துருப்பான். அதுல நீங்க மேல அவைலே பண்ணாம இருந்தீங்கன்னா இன்எலிஜிபிளா தனியா காமிச்சு விட்டுலாம் கீழே. பட் மேல அவைல் பண்ணிட்டீங்க, தெரியாம அவைல் பண்ணிருக்கீங்கன்னா ரிவர்சல்ல போடணும். அது அந்த ட்ரீட்மெண்ட் ரிவர்சல்ன்றது இருக்கிற பேலன்ஸை குறைச்சு காமிக்கும். பட் இன்எலிஜிபிள் தனியா காண்பிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது டோட்டலா அவைலே பண்ணாம இன்எலிஜிபிள் பிரிச்சு காண்பிக்கிறது மூலமா நம்மளுடைய சப்ளையர் அந்த பில்லை ஏத்துனாங்கன்னா கூட நம்ம அதை இன்எலிஜிபிள் சொல்லிட்டோம், நம்ம அதை அவைல் பண்ணல அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துற காலம். அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம், நான் இதை வந்து அவைல் பண்ணல, இது வந்து இன்எலிஜிபிள், இதனால இதை நான் அவைல் பண்ணல அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்தது இந்த ரூல் 42 பத்தி இங்க ஒரு பெரிய ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். ரிவர்சல் மீன்ஸ் கிவிங் பேக் த பெனிஃபிட் அண்ட் ட்ரீட்டிங் த டாக்ஸஸ் பெய்ட் அஸ் தி காஸ்ட் டு த பிசினஸ். நான் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு செலவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டாக்ஸபிள் சப்ளை இஸ் எலிஜிபிள். டைரக்டா டாக்ஸபிளா இருந்தா அது எலிஜிபிள். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஜீரோ ரேட்டட் சப்ளை இஸ் ஆல்சோ எலிஜிபிள். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் எஸ்இசெட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு கொடுக்குறவங்க தான் ஜீரோ ரேட்டட் சப்ளை. ஜீரோ ரேட்டட்னா எக்ஸம்டடையும் அதையும் சேர்த்துக்காதீங்க. ஜீரோ ரேட்டட் சப்ளைன்றது, அப்போ ஜீரோ ரேட்டட் சப்ளைன்றது அவங்களும் டாக்ஸபிள் குட்ஸை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால டாக்ஸபிள் குட்ஸை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால அந்த குட்ஸுக்கு நேரடியா அந்த பொருளை வாங்கும் பொழுது ஆன டாக்ஸ் அதெல்லாமே கூட கேரி பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நான் அது விற்கிறப்ப டாக்ஸ் போடுறது இல்லையே சார், அதை மட்டும் எப்படி எடுக்க சொல்றீங்கன்னா, ஏன்னா அது டாக்ஸபிள் குட்ஸ் தான், எக்ஸ்போர்ட் பண்றதால ஜீரோ டாக்ஸா இருக்கு. அப்போ என்ன சார் ஆகும், அந்த கிரெடிட்னா அந்த அவங்களுக்கு மட்டும், அதான் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. இன்புட் கிரெடிட் நம்ம கிட்ட கேரி ஓவர் ஆச்சுன்னா அதுக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் நான். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எக்ஸம்ப்டட் சப்ளை இஸ் நாட் எலிஜிபிள். ஏன்னா இன்புட் கிரெடிட்டை நான் கேரி பண்ணணும்னாலே ஃபண்டமெண்டல் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குன்னா, நான் விற்கிற பொருள்கிட்ட டாக்ஸை கலெக்ட் பண்ணா மட்டும்தான் என்னால இன்புட் கிரெடிட்டை என்ஜாய் பண்ண முடியும். இது நம்ம ஆரம்ப வகுப்புலயே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த லாஜிக்கை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவா புரியும். இன்புட் கிரெடிட் பெனிஃபிட் எனக்கு வேணும்னா நான் கட்டாயமா நான் விற்கிற ப்ராடக்ட் மேல டாக்ஸ் கலெக்ட் பண்ணாதான். விற்கிற ப்ராடக்ட் எக்ஸம்டடா இருக்கிற பட்சத்துல எனக்கு இன்புட் கிரெடிட்ன்ற பெனிஃபிட்டே எனக்கு கிடைக்காது. இன்புட் கிரெடிட் ரிலேட்டிங் டு இன்எலிஜிபிள் இன்புட் கிரெடிட். ஓகே, நான் சொன்னது போல அது டாக்ஸபிளா எக்ஸம்டட்ன்றது கிடையாது. irrelevant of the turnover, there are some specified goods and services which are ineligible as per law. Section 17 subsection 5 ன்றத சொல்லியிருக்கோம் நம்ம. Reversal means, by the term reversal means, reversal, reverse பண்றது, ரிவர்ஸ் எடுக்கிறது, காரை ரிவர்ஸ் எடுக்கிறது, பைக் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, நேரா போயிட்டு இருக்க விஷயத்த பின்னாடி பின்வாங்கிறது தான் ரிவர்சல் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ கிளைம் பண்ண ஒரு விஷயத்த வானா சார் எனக்கு திரும்ப நான் எடுத்துக்கிறேன், அது வேண்டாம் எனக்கு திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான். அப்போ ரைட்டிங் இட் ஆஃப், ரிட்டர்ன் ஆஃப், ரைட்டிங் இட் ஆஃப்னா புக்ஸ்ல அதை செலவா ரைட் ஆஃப் பண்றதுனாலே அதை செலவு கணக்குல எழுதிடுறது, அதுதான்.
along with the purchase cost or the expenses. So ITC reversal meaning என்னன்னா ITC reversal meaning என்னன்னா treating it as an expense, treating the tax paid as the expense to the business. பிசினஸ்க்கு அது செலவா கருதுவது, கன்சிடர் பண்ணுவது தான். அதுக்கு புக் என்ட்ரி தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். டெபிட் த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட், கிரெடிட் த டாக்ஸ் லெட்ஜர் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் நான். வேர் ஐடிசி இஸ் நாட் செப்பரபிள், பிரிக்க முடியாம இருக்கு. நான் மேல சொன்னதெல்லாம் வந்து நேரடியா தெரிஞ்சது எனக்கு. இன்புட், இந்த இன்புட் கிரெடிட்டோ இதுக்காக தான் வந்த இன்புட் கிரெடிட், இதுக்கு அப்படின்னா அதுக்கு தம்பு ரூல் எனக்கு டைரக்டாவே தெரியும். இது என்னப்பா டாக்ஸபிளுக்குரியதா, இது மட்டும் எடுத்துக்கோப்பா, இது எக்ஸாம்ட் எடுக்கா வேணா எடுக்காதப்பா, இது எக்ஸ்போர்ட்டுக்காக ஆன இன்புட் கிரெடிட்டா எடுத்துக்கலாம்பா, அப்படி நேரடியா எனக்கு தெரியும்னா அது நேரடியா எடுத்துக்குங்க. ஆனா நான் மொத்தமா செலவு பண்ணியிருக்கேன், ரெண்ட் மாதிரி செலவு. அதுல வந்து எனக்கு எது என்ன ப்ரொபோர்ஷனேட்ல நான் பயன்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியலன்ற பட்சத்துல தான் இந்த ரூல் 42 ஃபார்முலா வருது. ஃபார்முலால நிறைய விஷயத்த சொல்றாங்க, இந்த ஆல்பபெட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் தான் உள்ளுக்குள்ள வருது. நீங்க அதை டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டோட்டல் இன்புட் கிரெடிட்னு சொல்லுவான், T2 T1ன்றது சொல்லுவாங்க, T2ன்றது இந்த மாதிரி சொல்லிட்டே வராங்க. இதனுடைய எல்லா ஃபண்டமெண்டலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். இப்போ உதாரணத்துக்கு C1 எடுத்துக்கோங்க. த அமௌண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிரெடிட்டட் டு தி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அப்படின்னு சொன்னா எதை மீன் பண்றோம்னா, நம்ம அவைல் பண்ணியிருக்கோம் டோட்டலா இன்புட் கிரெடிட் இவ்வளோ அப்படின்னு நம்ம அவைல் பண்ணியிருக்கிற விஷயத்த C1 அப்படின்றது சொல்றாங்க. பட் இது புரியலனாலும் இங்க ஃபார்முலா பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நமக்கு தெரிய வேண்டிய ஐட்டம்ஸ், இந்த T1 T2 T3 T1 T2 T3 அந்த விஷயங்களும், இந்த D1 D2 கூட நீங்க அரே பண்ணிக்கலாம். அதே போல EF அப்படின்ற விஷயம் மட்டும் தான் தெரியணும். ஸோ அதை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. T1 T2 T3ன்றது தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம். அதாவது Tன்றது டோட்டல் கிரெடிட், T1ன்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பர்சனல் யூஸ், அதாவது பிஸ்னஸ் இல்லாத ஃபர்தரன்ஸ் பிஸ்னஸ் இல்லாம நான் ஏதோ வீட்டில் என்னுடைய ஸ்டாஃபுக்கு வாங்கி கொடுத்தது, என்னுடைய எம்ப்ளாயிஸ் வாங்கி கொடுத்தது, என்னுடைய பார்ட்னர் ப்ரொப்பரேட்டர் அவர் வீட்டில் அவங்க பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தோம், பட் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வாங்கிட்டதால அந்த கிரெடிட் நம்ம கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் பர்சனல். இது அதெல்லாம் டோட்டலாக எடுக்கக்கூடாது. T1 டோட்டலாக எடுக்கக்கூடாது. T2 எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எக்ஸம்டட் சப்ளை, நேரடியா எக்ஸம்டட் சப்ளைஸுக்குன்னு தெரிஞ்ச விஷயம். அடுத்து T3 நாட் அவைலபிள் ஃபார், அதாவது இன்எலிஜிபிள் இன்புட் கிரெடிட் 17 சப்செக்ஷன் 5. T4 இதெல்லாம் போக மீதம் இருக்கிறது எனக்கு வந்து டைரக்டா டாக்ஸபிள் குட்ஸுக்கு, அது மேபி லோக்கல் சப்ளையா இருக்கலாம். அதாவது T4ன்றது எதை சொல்றாங்கன்னா, கிரெடிட் எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் ஃபார் குட்ஸ் சப்ளைஸ் அதர் தென் எக்ஸம்டட். அதர் தென் எக்ஸம்டட்னா ரெண்டும் இருக்கு, லோக்கல் சேல்ஸும் இருக்கும், எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவரும் இருக்கும், இன்க்ளூடிங் ஜீரோ ரிட்டர்ன் சொல்றாங்க. அதனால தான் அப்போ அதர் தென் எக்ஸம்டட்னா எல்லாமே டாக்ஸபிள் குட்ஸ். அப்போ இந்த டாக்ஸபிள் குட்ஸுக்கு இருக்கிற இன்புட் கிரெடிட் இந்த T4ன்றது டோட்டலாவே என்னால அவைல் பண்ற எலிஜிபிள் ஆன இன்புட் கிரெடிட், அதாவது கிரெடிட்டை கேரி பண்ணக்கூடிய கிரெடிட் T4. இது வரைக்கும் நாம அந்த வெவ்வேறு வேரியபிள்ஸ் T1 T2 T3 T4 இந்த மாதிரியான வேரியபிள்ஸ், EF இந்த வேரியபிள்ஸ்க்கான விளக்கங்கள்லாம் பார்த்தீங்க. அந்த விளக்கங்களை வைத்துக்கொண்டு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும் பட்சத்துல நமக்கு புதிதான வேல்யூஸ் இந்த C1 C2 D1 D2 இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக நாம எவ்வளவு தொகை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நாம ரிவர்ஸ் செய்ய போகிறோம், எவ்வளவு தொகை ரிவர்ஸ் செய்ய போகிறோம் என்பதை இவ்வாறாக அறிந்து கொள்ளலாம். இது நாம அந்த ரூல் 42ல சொல்லப்பட்ட ஒரு நடைமுறை. இதை கொஞ்சம் ஷார்ட் ஃபார்முலாவா நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு முதன்மையா தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் மாசத்துல எவ்வளவு எக்ஸம்டட் சப்ளைஸ் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம், டோட்டல் சப்ளைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது, அது ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு. அதாவது இதை எதை குறிப்பிடுதுன்னா,
எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம ரிவர்ஸ் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுகொள்கிறோம். அடுத்தது நான் பிசினஸ் பர்சனல் யூஸ் ஏதாவது இருந்தா அந்த இடத்துல நம்ம மேலே அரை செய்த இந்த பர்சன்டேஜோட 5% அதோட சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா அந்த 5% நம்ம பர்சனல் யூசேஜ் நான் பிசினஸ் யூசேஜ் எதுவும் இல்லைன்னா அந்த 5% அவசியம் இல்லை. அடுத்தது இந்த விஷயத்த இந்த பர்சன்டேஜை நம்ம காமன் கிரெடிட் என்று சொல்லப்படும் அந்த C2 என்கிற விஷயம். C2 என்கிற விஷயம் முந்தைய ஃபார்முலா அடிப்படையில் செல்ல வேண்டும் என்றால் ஃபார்முலா அடிப்படையில் நாம கண்டுபிடிக்கலாம். எளிதில் இதை இந்த C2 விஷயத்தை அரைவ் பண்ணிக்கணும்னா நாமே ஒவ்வொரு பில்களை அக்கௌண்ட் செய்யும் பொழுது காமன் கிரெடிட்டுக்கு செப்பரேட் லெட்ஜர்ல அக்கௌண்ட் செய்வதன் மூலமாக இந்த C2 உடைய வேல்யூவை நம்மளால புக்ஸ்ல செப்பரேட்டா அக்யூமுலேட் பண்ணி வைக்க முடியும். காமன் கிரெடிட் என்பது அவ்வாறாக அக்யூமுலேட் செய்யப்பட்ட காமன் கிரெடிட் வேல்யூவில் இந்த பர்சன்டேஜை அப்ளை செய்யும் பட்சத்தில் அந்த மதிப்பு தான் நாம் ரிவர்ஸ் செய்யப்படும் தொகை, ரிவர்ஸ் செய்ய வேண்டிய தொகையாக இருக்கும். அந்த மாதத்தில் ரிவர்ஸ் செய்ய வேண்டிய ஐடிசி ரிவர்ஸ் செய்ய வேண்டிய தொகையாக இருக்கும். இதுவரை ஐடிசி ரிவர்சல் சார்ந்த விஷயத்தை நாம ஒரு தொகுப்பா பார்த்தோம். தேங்க்யூ. இதுவரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற உங்களுடைய சக தோழர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. கட்டாயமாக முழுவதுமாக பார்க்க சொல்லுங்கள். ஜிஎஸ்டியை பற்றிய அனைத்து தெளிவும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் சார்ந்த இதர வீடியோக்களும் நாங்கள் அப்லோட் செய்யவிருக்கிறோம். நீங்கள் தனிநபர் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலை நல்லபடியாக அடுத்து செய்வதற்கு எங்களுடைய அனைத்து வீடியோக்களும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.